வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நம்ம என்ட்ரி ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆக்சுவலி இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ட்ரு ஆகும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு என்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நம்ம அன்னைக்கான என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு அன்னைக்கான ப்ராஃபிட் புக்கிங் தென் லாஸ் புக்கிங் வந்துட்டு அன்னைக்கான என்ட்ரியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங், அப்போது நான் ஆல்ரெடி எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிற வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷுவராக பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் த பிகினர்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றின ஐடியா எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டியூரிங் என்ட்ரி. ஆக்சுவலி வந்துட்டு இந்த என்ட்ரியில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ தி செட்டப், தென் வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ், தென் வெயிட் ஃபார் ரிவர்சல். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாலோ தி செட்டப்ஸ். ஃபாலோ தி செட்டப்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போது வந்துட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அப் ட்ரெண்ட் தென் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு பர்டிகுலர் செட்டப்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம சேனலில் வந்து நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூஸிங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் அப் ட்ரெண்ட்க்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்க்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த செட்டப்ஸை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி நம்ம வந்து டெய்லி ட்ரேட்ஸ் என்டர் ஆகணும். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் திங், ஃபாலோ தி செட்டப்ஸ். அதை உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம், டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம டெய்லி நம்ம செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் செகண்ட் திங் வந்து வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ். ஆக்சுவலி வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ஆக்சுவலி வந்து 2 கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த என்ட்ரியில் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வந்து இங்கே 2 கன்ஃபர்மேஷன், நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எவ்ரி அனாலிசிஸ்லேயுமே நான் சொல்லியிருப்பேன், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் கிளாரிட்டியான ஒரு எக்ஸாம்பிளோட நான் இதை வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதான் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு வெயிட் ஃபார் பிரேக் அவுட் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். கேண்டில் அன்னைக்கு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நான் பிரேக் அவுட்டுக்கான ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம வந்து நான் சொன்னேன்ல, ஃபாலோ தி செட்டப்ஸ். ஸோ நம்ம செட்டப்ஸ் நம்ம டெய்லி நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்ம செட்டப்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுற வேல்யூ தான் 55697. ஆக்சுவலி இதில் வந்துட்டு அப் ட்ரெண்டில் ஒரு 8 வேல்யூஸ் நம்ம வந்து 8 டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு 8 டார்கெட்ஸ் வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம செட்டப்ஸ், நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸ் இது. ஸோ அந்த இப்போ நான் வச்சு நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மார்க்கெட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ 9:15க்கு நமக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரேக் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம லைனில் நம்ம லைனில் இங்கே ஃபஸ்ட்டு இப்போது வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் கிடச்சிருச்சு இல்லையா? இதான் வந்து பிரேக் ஆகிருக்கு, இது பிரேக் அவுட் கிடையாது, இங்கே பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். சேம் கன்ஃபர்மேஷன் இப்போ டவுன்வர்டில் தான் இப்போ நமக்கு இங்கே வந்து பிரேக் கிடச்சிருக்கு. அகைன் இங்கே பிரேக் அவுட்டுமே டவுனில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம பிரேக் அவுட்டில் இந்த லைனில் டச் ஆகாத இந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆக்சுவலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ட்ரேடும் அட்டென்ட் பண்ண மாட்டோம். அதுவும் நம்ம ரூலில் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைச்சாச்சு, கன்ஃபர்மேஷனும் கிடைச்சாச்சு. நல்லா பாருங்கள், இது வந்து பிரேக் ஆயிருக்கு இல்லையா? பிரேக் ஆகிட்டு ஃபுல்லாக அவுட்டில் இருக்கணும். இப்போ பிரேக் ஆகிட்டு ஃபுல்லாக அவுட்டில் இருக்கிற இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். பிரேக் அவுட் ஆகிட்டு இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இந்த நம்ம லைனில் டச் ஆகாத அந்த கேண்டிலை நம்ம கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டிலை நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆகணும். அதுக்கான எப்போ என்ட்ரு ஆகணும், எந்த டைமில் என்ட்ரு ஆனால் பெஸ்ட்டாக இருக்குங்கிறதும் நான் வந்துட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோவும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம என்ட்ரு ஆகும் இல்லையா? என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே நம்ம இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த இப்போ இது வந்து நான் வந்து இப்போது ஜூன் 4க்கான ஒரு மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது இல்லையா? மார்க்கெட் மொமெண்டமோட அந்த பேஜில் தான் நான் இருக்கேன், ஜூன் 4 மொமெண்டம் பேஜ். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் நம்ம ரூல் படி. அது வந்து நமக்கு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணுங்கிற ரீசன்னால் எந்த ட்ரேடும் நான் அட்டன் பண்ண மாட்டோம். இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரேக் அவுட்டுக்கே வெயிட் ஃபார் பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஸோ சேம் தான் பாருங்களேன். இங்கே நம்ம டார்கெட் லைன் இருக்கு இல்லையா? செட்டப்ஸ் லைன், இதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ண வேல்யூ தான். அதில் தான் நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வச்சிருக்கிறதுல இங்கே பாருங்கள், எனக்கு வந்துட்டு இங்கே எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? இதுதான் பிரேக். ஓகே, நம்ம இந்த கேண்டில் பிரேக் ஆகிட்டு இந்த பிரேக் அவுட் நம்ம லைன்லேருந்து பிரேக் ஆகி இங்கே வந்து அவுட் ஆகிடுச்சு இந்த கேண்டில். ஸோ இதுதான் பிரேக் அவுட் கேண்டில். இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்ம லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இது தான். இதை கன்ஃபர்மேஷனாக நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரி ஆகணும். ஐ மீன் பை ஆர் செல் நம்ம இருக்கு இல்லையா? நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், நம்ம ட்ரேடை வந்து இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ வந்துட்டு இங்கே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க இல்லையா? இங்கே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டார்கெட் வந்து இங்கே நீங்கள் எங்கேனாலும் உங்கள் மினிமம் டார்கெட் நீங்கள் எங்கேனாலும் செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விஷ். ஸோ இங்கே எங்கேனாலும் நீங்கள் டார்கெட் செட் பண்ணாலும் உங்களுக்கு அச்சீவ் தான். இஃப் சப்போஸ் எனக்கு ஓகே உங்கள் ட்ரெண்ட் லைன்லேயே நான் செட் பண்ணுறங்கும் போது நம்ம டார்கெட் லைன் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணியிருந்தா கூட ரொம்ப அக்யூரேட்டாக தான் நம்ம டார்கெட் லைன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பாருங்களேன், இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் இங்கேருந்து ஃபுல் இது வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட், சப்போஸ் நம்ம லைனில் நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கேயுமே வந்து ஒரு 200 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆச்சு. 200 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு டார்கெட், ஐ மீன் டு கெட் ப்ராஃபிட். 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ்ன்னு சொல்கிற ரீசனை தான். பிரேக் அவுட்ஸ்க்காக பொதுவாகவே எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேடுமே என்ட்ரு ஆகாதீங்க. ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகணும். எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோட நான் எண்டில் சொல்கிறேன். அந்த ஸ்டாப் லாஸ் பற்றின ஒரு எக்ஸாம்பிளும் நான் லைட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வெயிட் ஃபார் பிரேக் அவுட்ஸ். நான் பிரேக் அவுட்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன், அதை தான் நான் என்னோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங்கில் நான் என்ட்ரு ஆவேன். க்ளோசிங்கில் என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஒரு மினிமம் டார்கெட் கூட செட் பண்ணலாம். இங்கே வரைக்கும் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் விஷ் தான். ஸோ நான் இங்கே வரைக்கும் செட் பண்ணி நமக்கு டார்கெட் அச்சீவ். ஸோ இதுதான் வெயிட் ஃபார் த பிரேக் அவுட்ஸ். அதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் ஃபார் ரிவர்சல் இல்லையா? ஸோ பிரேக் அவுட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், ரிவர்சல்னால் ஒரு டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி என்னென்னா பிரேக் அவுட்ஸுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெயிட் ஃபார் த ரிவர்சல் பார்க்க போகிறோம். ரிவர்சல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து அந்த லைன்லேயே ஆக்சுவலி வந்து பிரேக் அவுட்னால் நம்ம லைன் விட்டுட்டு தாண்டி மேலே போயிடும் இல்லையா? மேலே போகிற கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ரிவர்சலுங்கும் போது நம்ம அந்த லிமிட்டட் லைனுக்குள்ளேயே அதோட ஃபுல் மொமெண்டமுமே இருக்கும். வாங்க இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ரிவர்சலுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சேம் பேஜில் தான் இருக்கேன் நான். ஆக்சுவலி இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஜூன் 4 ஸ்டேட்டஸில் நான் இருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ பாருங்களேன், இங்கே நான் ரிவர்சலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பிரேக் அவுட்க்கு இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ரிவர்சலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ரிவர்சல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து பிரேக் அவுட்டுங்கிறது நம்ம லைன்லேருந்து பிரேக் அவுட் ஆன கேண்டில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே ரிவர்சலுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லைன்லேயே நம்ம செட்டப் லைன் இருக்கு இல்லையா? நம்ம லைன்லேயே நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், பிரேக் அவுட் இங்கே ஆகவே இல்லை. டச் ஆகிட்டு அப்படியே நமக்கு ரிவர்சலில் மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆகும். இப்போ அப்வர்டில் தான் நமக்கு மொமெண்டம் இருந்தது இல்லையா? மொமெண்டம் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டு டார்கெட் லைனை டச் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு வந்துட்டு அப்பில் போகாமல் பிரேக் அவுட் ஆகாமல் நமக்கு டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிரும் மார்க்கெட். ஸோ அந்த டைமில் ரிவர்ஸ் ஆகிட்டதுனால இது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா, இங்கேயும் நம்ம வந்து இங்கேயும் நீங்கள் வந்து பை பண்ண முடியும் இல்லையா? ரிவர்சல்லையே நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம பிரேக் அவுட், தென் இதை நீங்கள் வந்து நமக்கு ரிவர்சல்
ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே வந்து பாருங்களேன், ரிவர்சல் மொமெண்டம் ஆயிடுச்சா? ஸோ இந்த லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் தான் இங்கே நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த கேண்டில் சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு ரிவர்சலில் நமக்கு சேம் தான். இங்கே லைனில் டச் ஆகாத நெக்ஸ்ட் கேண்டில் தான் வந்துட்டு ரிவர்சல் மொமெண்டமில் நமக்கு கிடைச்ச கன்ஃபர்மேஷன் இது தான். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சேம் கன்ஃபர்மேஷன் இருக்கணுங்க. இப்போ வந்துட்டு ரெட் கேண்டில் நம்ம வந்துட்டு இங்கே வந்து நம்ம ரெட் கேண்டில் மொமெண்டம் இருந்தால் இங்கேயும் நமக்கு ரெட்டு தான் இருக்கணும். ஸோ டவுன்வர்ட்ஸ்னும் போது டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்கும்போது ரெண்டுமே டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். அப் ட்ரெண்டுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா அப் ட்ரெண்ட் ரெண்டுமே அப் ட்ரெண்டு தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம சூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட் இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் அது கிடையாது. ஸோ கன்ஃபர்மேஷனே கிடையாது அது. அதுதான் உண்மை. இப்போது இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ரிவர்சலில் இங்கே நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு இது நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து நீங்கள் க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கே ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்காம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், நம்ம லைன்லேயே மறுபடியும் ஒரு ரிவர்சல் மொமெண்டம் க்ரியேட் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் என்ன ஒன்று அப்படின்னா, எந்த ட்ரேட் அட்டன் பண்ணும்போதும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட்ஸ் தயவு செஞ்சு என்ட்ரு ஆகாதீங்க. அப்படி நீங்கள் என்ட்ரு ஆகுறது வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் க்ரியேட் பண்ணும். மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அது வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம டக்குன்னு வெளியில் வந்துடலாம் அந்த ட்ரேட்லேருந்து. அந்த ரீசன்னால தான் சொல்கிறோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது. ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணுங்கிறத நான் இப்போ திருப்பி உங்களுக்கு இன்னொரு இதில் எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன். ஸோ இதான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இப்படி தான். சப்போஸ் இதில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கிடைக்கும்போது இங்கே நம்ம என்ட்ரு ஆகிட்டு இதுலேயும் நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணலாம். அதான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். இங்கேயும் நீங்கள் ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியும் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் டெய்லி நம்ம வந்துட்டு டெய்லி ட்ரேட்ஸ் நம்ம டெய்லி செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம வந்து டெய்லியுமே வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நான் டெய்லி அனலிசிஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், டெய்லி நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வெயிட் ஃபார் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், நம்ம ட்ரேட் அட்டன் பண்ண முடியும், பை பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிளில் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த லைனில் டச் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதுதான் நம்மளோட ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் இதுதான். ஃபாலோ த செட்டப்ஸ். நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு பிரேக் அவுட், தென் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ அது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனா என்ன, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்து செட் பண்ணணும் நம்ம பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ ஸ்டாப் லாஸுமே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுங்கிறது தான் நமக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கணும் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங்கில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஸ்டாப் லாஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னொன்று நம்ம வந்துட்டு தொடர்ந்து இப்போ நமக்கு இங்கே பாருங்களேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு ரிவர்சலில் இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா? இது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ரிவர்சலில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆகும்போது எப்போவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ எங்கே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே நான் கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? லைனில் டச் ஆகாத ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணுவோம். டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வரும் இல்லையா, லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அது இப்போ வந்து இதில் க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருப்போம். இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டில் அதோட ஹை வேல்யூவை நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இந்த நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ராப்பரான மொமெண்டம் இருந்து நமக்கு நல்ல டவுன்வர்டில் மொமெண்டம் போயிடுச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இஃப் சப்போஸ் இங்கே நமக்கு வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காத போது ஒரு டக்குன்னு நமக்கு வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு மினிமம் ரிஸ்கோடையே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்ம நீட்டாக வெளில வந்துடலாம். ஸோ இது இங்கே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இங்கே நம்ம என்னோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கும்போது நான் இதை வந்து என்னோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிடுவேன். டவுன்வர்ட்ஸில் இருக்கும்போது ஹையாகவும், அப்வர்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது நம்ம டவுனையும் வந்துட்டு ஸ்டாப் லாஸாக செட் பண்ணி வச்சிடணும், வேல்யூவாக செட் பண்ணிடணும். இப்போ இது வந்து டவுன்வர்டில் மொமெண்டம் இருக்கா? ஸோ அதனால் நான் ஹை வேல்யூ இப்போ நம்ம பிஃபோர் கேண்டிலோட
ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மினிமமான அமௌண்ட்டு தான். இங்கே வந்து ஒரு 16 பாயிண்ட் கிட்ட தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ், ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் ஆச்சு. அகைன் பாருங்களேன், இங்கே மறுபடியுமே எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பாருங்களேன், இங்கேயும் எனக்கு வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயே நம்ம என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா, அதோட க்ளோசிங்கில் நம்ம டக்குன்னு என்ட்ரு ஆயிருப்போம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆனோடனே நம்ம என்ட்ரு ஆகணும், அதுதான் நம்ம ரூல். கிடச்சிருச்சு, நான் என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆனீங்கன்னு பாருங்களேன், இதுவும் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என் கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூவில் நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே எனக்கு இங்கேயும் ஒரு 18 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ். ஸோ எப்படிலாம் மினிமம் ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது, நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிட்டு ட்ரேட் என்ட்ரு ஆனீங்கன்னா தான் அது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ், உங்களோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி. தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் இன்னும் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி தான் இப்போ நமக்கு வந்து ப்ராப்பரான ட்ரேட் கிடைக்கல. இங்கேயும் நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம், அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. செகண்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம், அதுவும் ஸ்டாப் லாஸ். நம்ம லைன் அந்த ஒரே லைனில் 2 டைம்ஸ் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் இந்த லைனில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைச்சாலும் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆக மாட்டோம். நம்ம ரூல் படி ட்ரேட் என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதுவும் ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் கிரியேட் ஆகாது. அது ரிஸ்க் ஃபேக்டரை தான் அதிகமாக கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நம்ம லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெய்லி நான் சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு நம்ம 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடுமே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆகிட்டதுனால நான் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் எந்த ட்ரேட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரு ஆகிருக்க மாட்டோம். என்ட்ரு ஆகக்கூடாது. அதுதான் நம்ம ரூல். ஸோ இங்கே சப்போஸ் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னாலும் பாருங்களேன், ப்ரீமியம் நிறையா இருக்குது, இல்லை நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண போகிறேன், ஏன்னா நான் எனக்கு இங்கே கொஞ்சம் மினிமம் லாஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, நீங்கள் ப்ரீமியம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கேசஸில் வந்து டக்குன்னு சடனாக பீக்கில் போகும். ஆனால் அது வந்து அவ்வளோக்கு பெட்டர் மூவ் கிடையாது. இப்போ பாருங்களேன், சப்போஸ் என்கிட்ட வந்து நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் நான் அட்டன் பண்ண போகிறேன், நம்ம ரூல் படி நான் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம ரூல் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு நாங்கள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டா நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு சப்போஸ் என்கிட்ட நான் அட்டன் பண்ணுறேன், இன்றைக்கி நான் 4 ட்ரேட்ஸ் நான் அட்டன் பண்ணியே தீர்வேன் அட்டன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இதுவும் ஒரு ஸ்டாப் லாஸ் தான். நெக்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் அதிகமாக நடக்கும். ஸோ இது வந்து நம்ம மினிமைஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ லாஸ் தான், அதையும் எப்படியெல்லாம் மினிமைஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம் தாட். அதுதான். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஒரே லைனில் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்க வேண்டாமே, ஒரு ரிஸ்க்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கலாமேங்கிறது தான் நம்ம மோட்டிவ். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஷியோராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம 2 டைம்ஸ் அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. இன்றைக்கான 2 ட்ரேட் எடுத்தோம், 2மே ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்க, இன்றைக்கி டேவை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடலாம், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அது ரொம்ப பெட்டர் மூவாக இருக்கும் ட்ரேடிங்கில். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். இதை பற்றின ஒரு குட்டி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஷியோராக வந்துட்டு ஸோ இதுதான் இப்போ இந்த வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸும் நம்ம பார்த்தாச்சு. மெயின் 3 ப்ரோட்டோகால்ஸ் என்ன என்ட்ரி டைமில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்படி செட் பண்ணணும், அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸில் வந்துட்டு நம்ம என்ன ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அகைன் 2 டைம்ஸ் நம்ம லைனில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஷியோராக நம்ம செட்டப்ஸ், நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு நம்ம இந்த ஸ்டாப் லாஸ்க்கு சொல்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் எவ்ரிடே ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டர் மூவ் வேணும் அப்படின்னா நீங்கள் மந்த் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக புரியும். மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த மந்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஏன்னா நம்மளோட டெய்லி மூவ் தான் இது. டெய்லி நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம், 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். டெய்லி மூவ் தான் இது. ஸோ டெய்லி மூவ் இந்த 30 டேஸ் கம்ப்ளீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷியோராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் த பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு நம்ம ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா இன்னும் நமக்கு வந்து பெட்டர் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ
நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக கிளியராக பாருங்கள். ஷுவராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.